ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்ன யோசனை பலமாக இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அதிகமாக யோசிக்காத. அதிகமாக யோசிச்சனா உனக்கு நீயே குழப்பத்தை உண்டாக்கிக்குவ. நீ யோசிக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நிம்மதி. நீ யோசிக்க மட்டும் ஆரம்பிச்சிட்டுனா நீ என்னையும் சேர்த்து கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் நீ யோசிச்சுட்ருக்க, என்னமோ யோசிக்கிற, ஆனால் என்ன யோசிக்கிறேன்னு உனக்கு தரல. சரிதானே? என்னமோ யோசிக்கிற. நீ ஒரு இடத்துல உட்காந்தா இருக்க, ஆனால் உன் ஞாபகம் எங்கேயோ இருக்குது. நான் இப்போ கேட்குறேன், என்ன யோசிச்சேன்னு தெரியல. அப்படி யோசிக்கிற. எவ்வளோ பெரிய புத்திசாலியா, என்ன யோசிக்கிறோம்னே தெரியாமல் யோசிக்கிற பற்றியா? நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், யோசி. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு யோசி. என்னமோ உன் வாழ்க்கையில் மாறவே மாறாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, தெய்வமே நேராக சொல்லிடுச்சு, உன் வாழ்க்கையா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தலையில் இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்க. முதல்ல கவலை வந்தால் சாப்பாட்டை குறைச்சிக்கிற, இல்லை சாப்பாட மாட்டுற, தூக்கத்தை விட்டுடுற, அழுதுகிட்டே இருக்க எப்போ பார்த்தாலும். இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? கவலைப்படுறதுக்கும் தெம்பு வேணும்ல. நீ இப்போ கவலைப்படுற, யோசிக்கிற. உன் குடும்பத்தை தலை நிமிர்த்தி நிற்க வைக்கணும். எல்லாரும் மத்தியிலும் அசிங்கப்பட்டுட்டு அவமானப்பட்டுட்டு எல்லாருக்கு மத்தியும் நீ தன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா நீயும் உன் உடம்பை பார்த்துக்கணும்ல. உன் உடம்பை நீ பார்த்துக்கிட்டா தானே உன் குடும்பத்தை பார்த்துக்க முடியும். உன்னையும் சேர்த்து உன் குடும்பத்தையும் சேர்த்து நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உனக்கு என்ன கவலை? முதல்ல யோசிக்கிற, ஆனால் என்ன விஷயம் யோசிக்கிற அப்படிங்கிறது தெரிஞ்சு யோசி. நீ பாட்டுக்கே என்ன யோசிக்கிறேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தா அது யாராவது பார்த்தாங்க அப்படின்னா என்ன நினைப்பாங்க? ஒரு முறைக்கு 1000 முறை கூட திரும்புகிற. இப்போ கூட உன்னை அத்தனை முறை கூப்பிட்டேன், விரும்பவே இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் ஓடி இந்த வாக்கு மூலமாக உங்ககிட்ட நான் பேசுகிறேன். போதும், கவலைப்பட்டதெல்லாம் போதும், வேணாம், கவலை வேண்டாம், புரியுதா? கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். கொஞ்சம் சிரித்து அடுத்தது என்னென்ன செய்யலாம், ஏதேது விஷயத்த செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து ஒரு விஷயத்த செய். அது எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையும். உன்னுடைய மனசுக்கு நீ நிச்சயமாக வீணாக போக மாட்டேன். உன்னுடைய மனசுக்கு நீ நிச்சயமாக பல பேரை வாழ வைப்ப. அந்த அளவுக்கு உனக்கு தைரியமும் இருக்குது, திறமையும் இருக்குது. புரிஞ்சுதா? யாரோ ஒருத்தவன் ஏதோ ஒன்று சொல்கிறான், நீ இப்படி போயிடுவ அப்படி போயிடுவ அப்படின்னு சாபம் விடுறான், உனக்கு அரிச்சு கொட்டுறான், அவமானத்தை கொடுக்குறான். இதனாலலாம் நீ வீணாப்பட மாட்ட. எந்த இடத்துல மனசில் ஒரு தூய்மை இருக்கோ அந்த இடத்துல தெய்வம் இருக்குது. உன்னுடைய வாழ்க்கையில் தூய்மை இருக்குது, உன் மனசில் அந்த இடத்துல தெய்வம் இருக்குது. நம்பிக்கை மட்டும் வை. காலத்துக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் துணையாக இருப்பேன். யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு இன்பத்தையும் பல மாற்றத்தையும் பல சந்தோஷமான விஷயத்தையும் நான் கொடுப்பேன். கூடிய சீக்கிரமாக நீ எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டு காத்துட்ருந்தியோ அந்த அனைத்து விஷயத்தையும் நான் உனக்கு கொடுத்து வாழ வைப்பேன். இதில் எந்த ஒரு சந்தேகமோ குழப்பமோ இல்லை பயமோ வேணாம். உன் வாழ்க்கையில் எல்லா நிமிஷமும் எல்லா பொழுதும் நான் இருக்கேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு சந்தோஷமாக இரு. உன்னால் எவ்வளவு சிரித்து சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக இரு. உன்னுடைய வாழ்க்கையை போக 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 நீயே பார்த்து வியப்ப. நீ இப்போ சிரிச்சிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிரிச்சிட்டே தான் இருப்ப. ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு என்னென்ன வேணும், ஏது வேணும், நீ எப்படி இருக்கணும், நீ அப்படி இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செஞ்சு பாதுகாத்துட்டே தான் இருக்கேன். நீ சிரித்து சந்தோஷமாக இருமா. உனக்கு தேவையானதை நான் செய்கிறேன். யார் உன்னை என்ன செய்ய முடியும்? உன் வாழ்க்கையில் நீ தான் இனிமே, வேறு யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. உன் வாழ்க்கையில்
இனி நீ தான் எல்லாமே. உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கும். உனக்கு தேவையானதை நீ பெற்றுக்கொள்ளுவ. என்னிடம் நீ என்னென்னலாம் கேட்டியோ அது எல்லாமே உனக்கு கிடைக்கும். என்னமோ உன்னுடைய நேரம் இப்போ இந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்தி அள வச்சு உன்னை பார்க்குது. இதெல்லாம் மாறக்கூடிய ஒன்று தான். எதுவுமே மாறாது, எதுவுமே சரியாகாது அப்படியெல்லாம் கிடையாது. மாறும். நல்ல ஒரு காலம் உனக்கு பிறக்கிற நேரம் வந்ததுக்கு பிறகு நீ கவலைப்பட வேணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நம்பிக்கையோடு இருங்க. எல்லா விஷயத்துக்கும் நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் நம்பிக்கை ஒரு வாட்டி கூட வீண் போகாது. உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய கவலை எல்லாமே நான் தீர்த்து வைக்கிறேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கவலை என்ற ஒன்றுக்கு இடமே இல்லை. சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் இன்பமான சூழ்நிலை அமைத்து வாழ வைப்பேன். இதை பார்த்து கூட பல பேர் பொறாமப்படலாம். என்ன இவளுக்கு இப்படிலாம் நடக்குது, அப்படிலாம் நடக்குது, இவன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு பொறாமப்படட்டும். கஷ்டப்படுற அப்படிங்கும்போது சிரித்தாங்கல்ல எல்லோரும் உன்னை பார்த்து, அவங்கெல்லாம் நீ வாழ போகிற வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படட்டும். நல்லா பொறாமப்படட்டும். நீ எப்போதும் சிரிச்சிட்டே இரு. உனக்கு இப்போ கஷ்டமாக இருக்குல்ல, சிரி. யாருக்கு மத்தியிலையும் போய் தலையை நீ எப்போ பார்த்தாலும் தொங்க போட்டுட்டு அழுதுட்டு மன உளைச்சலில் இருக்கிறத காட்டிக்காத. சொல்லப்போனால் நீ அப்படி காட்டிக்க மாட்டேன். ஆனாலும் எவ்வளவு தான் கஷ்டம் வந்தாலும் அப்படிக்கெல்லாம் காட்டிக்காத. சந்தோஷமாக இரு. உன்னால் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நேராக சிரித்து சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக இரு. யார் ஒன்று என்ன கேட்க முடியும்? என் பிள்ளைய நான் அந்த உலகத்தில் படைச்சிருக்கேன். அவளுக்கு சிரிக்கிறதுக்கும் உரிமை இருக்குது. எல்லாருக்கு நேரம் கைத்தட்டி சிரிக்கவும் உரிமை இருக்குது. எல்லா விஷயமும் செய்யவும் உரிமை இருக்குது. நீ இதை செய்யாத அதை செய்யாத நீ யாருமே உனக்கு கட்டளை போட முடியாது. ஏன்னா வளர்த்தன்னா உன்னுடைய வாழ்க்கையில் நிலையாக இருக்க. உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை தட்டி கொடுத்துட்டு நீ வாழ்ந்துருவ, நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லி 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 உன்னை ஊக்குவித்து கொண்டு உன்னை அவ்வளோ அன்பாக உன்னை பார்த்துக்கிறேன். இதுக்கு நடுவில் யாரும் ஏதோ சொல்லி என் பிள்ளையோட மனசை கெடுத்தாலோ மாற்றினாலோ நான் விடுவேனா? விடவே மாட்டேன். எல்லாருக்கும் அடி மேல் அடியை கொடுத்து செய்கிறத தப்புன்னு உணர்த்துவேன். நம்பிக்கையோடு இருங்க. எல்லா விஷயத்தையும் அப்பா அப்பா அப்பான்னு சொல்கிறீல, அந்த அப்பா பார்த்துக்குவேன். இன்பம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் வரும். துன்பம் என்கின்ற ஒன்று உன் வாழ்க்கையை விட்டு போகும். இதுதான் உண்மை. இதை நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, இதுதான் உண்மை. யார்கிட்ட வேணாலும் போய் நீ எது வேணாலும் கேளு. உன் ஜாதகத்தை கொடுத்து உனக்கு இது இருக்குது அது இருக்குது, நீ இப்போதைக்கு முன்னேற மாட்ட அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், உன் ஜாதகத்தையே மாற்றி எழுதி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குற சக்தி என்கிட்ட இருக்கு. சிரித்து சந்தோஷமாக இருனா இரு, கவலைப்படாமல் இரு, எல்லா நேரத்துலையும் உனக்கான உதவி கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அப்படி இரு. இல்லை நான் கவலைப்பட்டுட்டே தான் இருப்பேன், ஒவ்வொரு நிமிஷமும் கவலையோடு தான் இருப்பேன்னா அதுவும் உன் இஷ்டம்தான். எந்த நிமிஷத்துலேயும் எது வேண்டுமானாலும் மாறும். இப்போ நீ கஷ்டப்பட்டுட்ருக்க, திடீர்னு சந்தோஷம் கூட உனக்கு வரும். புரியுதா? அதனால் எதையும் நினச்சி கவலைப்படாது. அமைதியான ஒரு வாழ்க்கை உனக்காக இருக்குது. அமைதியான வாழ்க்கை உனக்கு இருக்குது. அதனால் எப்போயும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையில் எது செய்கிறியோ அதை நிதானமாக செஞ்சு அவசரப்படாமல் செஞ்சுட்டு நிதானமாக இரு. நான் இருக்கேங்கிற நம்பிக்கையோடு இரு. பல பேருக்கு மத்தியில் உன்னை தலை குனிய வச்சேன் அப்படின்னு உனக்கு கோபம் இருக்குல்ல, அந்த கோபத்தெல்லாம் உடச்சி எரியிற மாதிரி உனக்கு சந்தோஷத்தை தரப்பா. உன்னுடைய வாழ்க்கை ஒரு அழகானது. அது எவ்வளவு சீக்கிரமாக உனக்கு தருகிறேனோ அவ்வளவு சீக்கிரம் நீ சந்தோஷமாக இருப்ப. சீக்கிரம் தரம் பெற்றுக்கொள். சந்தோஷமாக இருங்க.
எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.